இது நம்ம ஃபேமிலி. கட்டுப்பாட்டு அறையில் உள்ள காவல்துறை உதவியுடன் பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனே சரி செய்யப்படும் என சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் நடத்திய நேர்காணலை பார்ப்போம். சென்னையில் இருக்கக்கூடிய பதற்றமான வாக்குச்சாவடிகளை சிசிடிவி கேமரா மூலமாக கண்காணிப்பதற்காக சென்னை ரிப்பன் மாளிகையில் இருக்கக்கூடிய பகுதியில் கட்டுப்பாட்டு அறை உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை சென்னை மாவட்டத்தின் தேர்தல் அதிகாரி திரு ராதாகிருஷ்ணன் நேரடியாக ஆய்வு செய்து வருகிறார். அவரிடம் இது குறித்து விரிவாக கேட்போம். சார் வணக்கம் சார். மொத்தம் இருக்கக்கூடிய சென்னை மாவட்டத்தில் 3726 வாக்குச்சாவடி இருக்குது. இதை எத்தனை வாக்குச்சாவடியில் நம்ம இங்கேருந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் மூலமாக வெப்காஸ்டிங் பண்ண போகிறோம் சார்? இது நான் சொல்கிறேங்க. லலிதா ராஜேந்திரன் மேடம் அடிஷ்னல் டிஓ, நானும் இப்போ பார்வையிட்டு வருகிறோம். தேர்தல் ஆணையத்தின் அறிவுரை என்னன்னாக்கா 65 விழுக்காடு வாக்குச்சாவடிகளில் வெப்காஸ்டிங் செய்யணும். அந்த 65 வாக்குச்சாவடிகளில் 100 விழுக்காடு நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருக்கோம்ல, ஒரு 700க்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இந்த மாதிரி பதட்டமாக இருக்கிறதோ இல்லையா, நமக்கு கூடுதலாக 10க்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இருக்கிறதோ இல்லை கிரிட்டிக்கல் 23 அது அனைத்துலேயும் இருக்குது. இப்போ 2624 சொச்சம் வாக்குச்சாவடிகளில் 97 தவிர பாக்கி எல்லாத்துலேயும் இன்ஸ்டால் வெண்டார் செய்து முடித்தார். லைவாக நம்மளால் பார்க்க முடியாது, ஆன்லைன் இருக்கக்கூடியது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மினிட் இப்போ 97 சொன்னால் இப்போ 95 தான் அவங்க இன்ஸ்டாலேஷன் போயிட்டுருக்கு. முழுமையாக தயார் நிலையில் இருக்குது. இதில் காவல்துறை அதிகாரிகளும் இங்கே இருப்பாங்க, எங்களோட அதிகாரிகள் இருப்பாங்க. இந்த 65 வாக்குச்சாவடிகளை அப்படி பார்ப்போம். ஒன்று, எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி பதட்டமான வாக்குச்சாவடிகள் கூடுதல் காவல்துறை மற்றும் நம்மளோட சென்ட்ரல் போலீஸ் ஃபோர்ஸ் போட்டிருக்கோம். இன்னொன்று, இங்கே பார்க்கும்போது அது பதிவாயிடுறது, ஏதாவது தவறு நடந்தால் பதிவாயிடுறது. இங்கேருந்து நம்ம அவங்கள கூப்பிட்டு சொல்லலாம். ஃபஸ்ட்டு அவங்க உள்ளேயே நமக்கு தகவல் கொடுத்துருவாங்க. இந்த மைக்ரோ நுண் அப்சர்வர்ஸ் இல்லாமையும் ரோந்தில் நமக்கு ஒரு 8லேருந்து 10 3726 இருந்தால் கூட கடைசியில் செக்டார் மேஜிஸ்ட்ரேட்டுன்னு நாங்கள் ஜோனல் பார்ட்டி சொல்கிறோம் இல்லையா, அவர்களுக்கு 8லேருந்து 12 வாக்குச்சாவடி தான் வரும். ஸோ அவர் 20 நிமிஷத்துக்குள்ளே போயிடுவாங்க. எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கிறதுக்கான டக்குன்னு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன இஷ்யூன்னு சொல்லி அதை ரைஸ் பண்ணிவிடுவாங்க. காவல்துறையும் தன்னோட கட்டுப்பாட்டு இருக்குது. இங்கேருந்து பார்வையிட்டு ஏதாவது ஒரு காரணத்தில் அவர்கள் அதை கவனக்குறைவில் அதை பார்க்காம இருந்தால் உடனடியாக தொலைபேசி மூலம் உங்களுக்கே தெரியும், அந்த கம்ப்ளீட் கண்ட்ரோல் செட்டப்பில் இமீடியட்டாக அந்த தகவலும் அங்கே போயிடும். சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள 3726 வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெறப்போகும் வாக்குப்பதிவை சிசிடிவி கேமரா மூலமாக வெப் ஸ்ட்ரீமிங் மூலம் நேரடியாக கண்காணிக்கப்படுகிறது. இதற்காக சிறப்பு கண்காணிப்பு மையம் ரிப்பன் மாளிகையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 2 அலுவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பதற்றமான 685 வாக்குச்சாவடிகளில் மிக பதற்றமான 23 வாக்குச்சாவடிகள் ஆகியவற்றில் தீவிர கண்காணிப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.